ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலே ரொம்ப தப்பு, இவங்க 2 பேரும் பேசிக்கூடாது, அது வந்து ஒரு சமூகத்துல ரொம்ப தப்பா பார்க்கும் போதே இல்லை. ஏன் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசக்கூடாது? நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு புரிதல் இருக்கும். ஆணும் பெண்ணும் ரொம்ப ஜோவியலா இருப்பான், பழகுவான். ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்துக்கணுன்ற நாகரிகத்தோட அவன் இருப்பான். நீ வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி இது லவ், நீ இப்படி பண்ற, நீ பிரினாக்க அவன் 16 வயசு ஆகுதோ இல்லையே எங்கேயாவது ஓடிடுறான். அப்புறம் போஸ்கோ கேஸ்ல அரெஸ்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உருவாகுது. இருந்து மாணவனை கொண்டு போறோம். ஒரு தனிநபர் ஒரு மாணவனை வந்து நீ இதை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றதுன்றது தப்பான ஒரு விஷயம். அவன் எதை படிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுல ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வத்தை நோக்கி அவன் பயணிக்கும் போது தான் அதில் வந்து அவன் மிகப்பெரிய வந்து வெற்றி அடைய முடியும். அந்த 10th வந்து ஒரு 460 மார்க் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் 12th வந்து நிர்பந்தத்தை வைப்பது என்பது ரொம்ப தவறான விஷயம். அந்த தவறான விஷயம் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் பரவி இருக்கு. ஏதோ இந்த நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய உயரிய கல்வியும் மருத்துவம் மட்டும்தான்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கு. ரன் பண்ணணும், அவனோட ஹாப்பினஸையும் அவன் பார்க்கணும். அது ரெண்டுமே அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகாம அவன் ஏதோ ஒரு தப்பான பாதையில அவன் போறானா அப்படிங்கன்னா அந்த பசங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கருத்துக்கள்? பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகள்ல போராடி மாணவர்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறோம். தனியார் மயம் என்பதை வந்து எப்போதும் எதிர்க்க முடியாது. தனியார் மயம் என்பது ஒரு வளர்ச்சிக்கான பாதை தான். யாராலும் தாக்கலாம், எந்த தப்புனாலும் பண்றான நிலை மாறினதுக்கான காரணம் அது வந்து இந்த நகரமாயுது. உலகளாவிய மருத்துவ டூரிசம் வந்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இருக்கு. அப்ப அந்த அளவு வந்து கல்வியில வந்து சாதித்த ஒரு மாநிலம் தான். 4 மணி நேரம், அதாவது 24 மணி நேரம் ஒரு செமஸ்டருக்கு மாணவர்கள் படித்த கல்வி இன்னைக்கு அது 4 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கு. நாட்டில் வந்து இலவச கல்வி என்பது நம்ம கொடுத்துதான் இருக்கணும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இலவச கல்வி தான் படிக்கிறோம். அரசு கல்லூரிகளை சாகடித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வளர்க்கக்கூடிய சில 1-2 இடத்துல இருக்கும். அதுக்காக நம்ம இது வந்து கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிரிக்கணும் இங்கே மாணவருடைய தளத்தை. அதில் வந்து மாமாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்படியே வீட்டில் இருந்து வந்தாருன்னா அப்பா ஒரு செல்ஃபோன் எடுத்துன்னு ஒரு ரூம் உள்ளார போயிடுறாரு. அவர் வந்து அங்கே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு உட்காந்துடுறாரு. அம்மா ஒரு பக்கம் உட்காந்துடுறாங்க. இது நம்ம வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை விட ஒரு பலமான சக்தி எதுவுமே கிடையாது. அப்போ குழந்தைங்க மேலே நாங்கள் நம்புங்க. குழந்தைகளை நம்பி அவனை நம்பும் போது. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ஒரு மாணவர்களுக்கான ஒரு டாப்பிக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி மாணவர்களுக்கான டாபிக் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைய காலகட்டத்தில் மாணவர்கள் பல்வேறு விதமான இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களோட மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு, அது அவங்களோட குடும்ப சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் அவங்க எப்படிலாம் அந்த பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, அதை எப்படி எதிர்கொள்ளாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம கூட நேர்காணலில் வந்துக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 30 வருடங்களாக புதுவை மாநிலத்தில் மாணவர் கூட்டமைப்பின் தலைவரும் மாணவர்களுக்கு பல்வேறு போராட்ட காலத்தில் முன்னின்றவரும், இப்போ வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற காலகட்டத்திலையும் பசங்களுக்கு பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களையும் வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களை தான் நாம் இந்த வீடியோவில் நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம்ண்ணே. வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி, நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா உங்களை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸை நீங்கள் எப்படி ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை மையத்தின் மூலமாக நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சனை புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை, புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகம் வேறு மாநிலங்களில் புரட்சியை உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த புரட்சிக்கு எனது வாழ்த்துக்கள். அதோடு சார்ந்து சமூக சிந்தனையோடு மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை வந்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ சமீப காலமாக நீங்கள் அந்த யூடியூப் மூலமான ஒரு கருத்து மோதலை வந்து இந்த கருத்து புரட்சியை வந்து உருவாக்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய உங்கள் சேனல் வந்து மென்மேலும் வளரணும்ன்ற வாழ்த்துக்களை முதல் தெரிவித்துக்கிறேன். புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு 30 ஆண்டுகள் சொன்னீங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர் மற்றும் இளைஞருடைய வேலைவாய்ப்பு சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக வளர்ந்திருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து என்னென்னா, கேட்பாரற்று பாதுகாப்பு இல்லாமல் தடுமாறக்கூடிய மாணவர்களை தன்வயப்படுத்தி அவர்களை ஒழுங்கான பாதைக்கு கொண்டு செல்லும் பணியை செஞ்சிருக்கிறோம். அதே போல் கல்லூரிகள் மூலம் அடக்குமுறைகளை வந்து பல விஷயங்களை எதிர்த்து போராடி தடுத்திருக்கிறோம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், அரசு நிர்வாகத்துக்கு எதிரான பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகளில் போராடி மாணவர்களுக்கான உரிமையை பெற்று தந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த களமாடும் பணியில் இன்றைக்கி பல்வேறு சமூக இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் என எல்லாரோடு இணைந்து
நம்ம மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு எது எது அப்படின்றதுல உறுதியாக நம்மளுடைய உரிமை எது எது அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எது எழுகிறதோ அந்த உரிமைக்கு குரல் கொடுக்கும் பணியை தொடர்ச்சியாக செய்திருக்கிறோம், செய்வோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இந்த வீடியோ ஆரம்பித்தோம், ஏன் நாங்கள் உங்களை கூட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மாணவர்கள் கூட நிறைய டைமில் பங்கேற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதில் மாணவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை டீட்டெயிலாக சந்திச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்றாக இந்த கல்வி சார்ந்த தொடர்பான பிரச்சனைகளில் மிகவும் முக்கியமாக இருக்காங்க அவங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வியாபாரமாகவும் இருக்குது, ஒரு அரசியல் ரீதியாகவும் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தவன் இந்த டாபிக்குள்ளே தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாரி அவனோட இன்டென்ஷன் இருக்கும், மைண்ட் தாட்டில் இருக்குது. ஆனால் அது அரசியல் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அவனை அந்த இடத்துக்கு கொண்டு போகாமல் வேற ஒரு பாதைக்கு அவனை கொண்டு போகுது. அப்படிங்கும்போது அதை எப்படி அவன் கையாளணும், எப்படி அதுலேருந்து அவன் வெளியே வரணும் அப்படிங்கிறது உங்கள் பார்வை மூலிமா நீங்கள் சொல்லுங்கள். தனியார் மயம் என்பதை எப்போதும் எதிர்க்க முடியாது. தனியார் மயம் என்பது ஒரு வளர்ச்சிக்கான பாதை தான். அதனால் தனியார் மயத்தை எதிர்த்து போகிறது. ஆனால் கல்வியின் போது கல்வி ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டு இன்று முழுக்க முழுக்க கல்வியை மத்திய பட்டியல் அடிப்படையில் மத்திய ஒன்றிய அரசுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் பின்னாடி போகணுன்ற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்தது. இப்போ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய அளவில் எழக்கூடிய கல்வித்தாள்கள் கேள்வித்தாள்கள் தான் ஏதோ உயர்ந்த கல்வி போலவும், இங்கு மாநில வழியில் படிக்கக்கூடிய மாணவருடைய கல்வி என்பது ஏதோ தாழ்ந்து இருக்கிற போல ஒரு சிந்தனையே இந்த மண்ணில் தொடர்ச்சியாக திணிச்சுட்டு இருக்கணும். இப்போ குறிப்பாக இப்போ நான் புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சிபிஎஸ்சி பாடத்திட்ட முறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சி பாடத்திட்ட முறையை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிக உயர்ந்த கல்வியாக நினைப்பதற்கான காரணம், இன்று தேசிய அளவில் வரக்கூடிய தேர்வுகளை எழுதுறதுக்கு அந்த கேள்வித்தாள் தான் கேள்வி வருது. குறிப்பாக சொன்னால் நீட்டு தேர்வு போன்ற தேர்வாக இருக்கட்டும், இல்லை கியூட்டு தேர்வாக இருக்கட்டும், செட் தேர்வாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய டிடெட்டு சிடெட்டு, இது மாதிரி நீங்கள் எந்த தேர்வு எடுத்துனாலும் அந்த தேர்வு தேசிய பாடமுறைகளிலிருந்து வரக்கூடிய கல்வி பாடங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கல்வி பாடங்கள்லேருந்து வரக்கூடிய கேள்வி தான் ஒரு வேலை வாய்ப்பை சார்ந்த ஒரு மாணவனை இட்டு போகும்போது, அப்போ இதுதான் உயர்ந்த கல்வி, இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு முடிவு செய்கிறாங்க. இது உண்மையாகவே ஒரு தவறான விஷயம். என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு. தேசிய கல்வி என்பது இப்போ சிபிஎஸ்சி போன்ற பள்ளிகள் உருவானதுக்கான நோக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒன்றிய அரசு மத்திய நிர்வாக குழுவில் பணி செய்யக்கூடிய வெவ்வேறு மாநிலத்திலிருந்து போய் பணி செய்வோம். இந்த பணி செய்யக்கூடிய நபர்கள் வெவ்வேறு மாநிலத்துக்கு இடமாற்றம் செய்யும் பொழுது அந்த மத்திய பல்கலைக்கழக மாணவர்களுடைய கல்வி பாதிக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட பாடத்திட்டம் தான் அது. ஆனால் இன்னைக்கு அதை என்னன்னா தேசிய அளவிலான தேர்வு, ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு இந்த பாடமுறை தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே இப்போ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் மாநில மொழிகளுக்கும் மாநில வாரியான கல்விகளுக்கும் முக்கியத்துவம் அளித்து மாநில வாரியான பாடத்திட்டங்களிலிருந்தும் இது போன்ற தேசிய அளவிலான தேர்வில் கேள்விகள் கேட்கப்பட்டால் அதில் வெற்றி பெறுறது மாநில வழி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் வெற்றி பெறுவார்கள். மாநில வழி கல்வி ஒரு அறிவு சார்ந்த கல்வி என்பது உறுதிப்படுத்தப்படும். இன்னைக்கு நீங்கள் இந்தியாவே எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51% கல்வியால் முன்னேறிய ஒரு மாநிலம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு தான் அதில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படிச்சிருக்கு. இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் உள்ள போய் பாருங்க, இன்னைக்கு 40 கல்லூரிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. 32 பிளஸ் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு 8, ஒரு 40 கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கணும். மருத்துவ உலகளாவிய மருத்துவ டூரிசம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இருக்கு. அப்போ அந்த அளவு கல்வியில சாதித்த ஒரு மாநிலம் தான் தமிழ்நாட்டு கல்வி. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசுடைய இந்த தேசிய கல்வி முறை திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு அந்த மோகத்தை உருவாக்குறாங்க. அந்த மோகத்துடைய பாதிப்பு புதுச்சேரியில் உருவாயிருக்கு. இந்த புதுச்சேரியில் உருவானதுடைய விளைவாக நான் இப்போ எல்லா தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு மேம்போக்காக இது ஒரு அரசியல் பார்வையில் இங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகள் அவங்க கொண்டு வந்த கல்வி திட்டம்ன்றதுனால அதை ஆதரிக்கிறாங்க. நாங்கள் கொள்கைக்கு எதிராக இதை எதிர்ப்பதெல்லாம் கிடையாது. கொள்கைக்கு எதிராக எதிர்க்காம ஒரு ஆழமாக நமது மாணவர்களுடைய வாழ்வு சார்ந்து நம்ம பேசணும். அப்படி பேசணும்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம், அதாவது 24 மணி நேரம் ஒரு செமஸ்டருக்கு மாணவர்கள் படித்த கல்வி இன்னைக்கு அது 4 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. 4 ஆண்டாக மாற்றப்பட்டிருக்கு.
ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வெளில வந்தால் பேப்பர் கோர்ஸ், செகண்ட் இயரில் வெளில வந்தால் டிப்ளமா, தேர்ட் இயரில் வெளில வந்தால் டிகிரி, ஃபோர்த் இயரில் வெளில வந்தாக்க பிடி. இப்போ நீங்கள் முதுநிலை படிப்பு, இப்படி நீங்கள் படிப்பை வந்து படிப்புடைய நேரங்களை குறைக்கும் போது அந்த கல்வி சார்ந்த அறிவு எந்த விதத்தில் இருக்குன்றத இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளுடைய மொழி தாய்மொழி தமிழ். தமிழ் வந்து ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு அழகான மொழி. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மொழிகளிலேயே பன்முகம் சார்ந்த பழமையான ஒரு மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ். இந்த தமிழ் மொழியை இன்னைக்கு 4 மணி நேரத்தில் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு எது போன்ற கல்வியை வந்து அவன் படிக்க முடியுன்ற ஒரு நிலை இருக்கு. 3 ஆண்டுகள் தமிழ் வந்து யூஜி முடிச்சுட்டு 2 ஆண்டுகள் பிஜி முடிச்ச ஆசிரியர்களை தேர்வு செஞ்ச நாம ஒட்டுமொத்தமாக 4 ஆண்டுகளாக மாற்றி அந்த 4 ஆண்டுகளில் வெவ்வேறு பணிகளுக்கு திருப்பி அந்த மாணவர்களுடைய நிலையை வந்து இப்போ சுருக்குறணும் போது மாநில வழி கல்வியை வந்து பாதிப்பு ஏற்படுது. தனியார் அரசு அப்படின்றத பிரிவினை வந்து இதில் வந்து குளிர்காயத்துக்காக பேசக்கூடிய வார்த்தையாக தான் நான் பார்க்குறேனே தவிர, இங்கே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு சமமான கல்வியை, ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து இலவச கல்வி என்பது நம்ம கொடுத்துதான் இருக்கணும். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இலவச கல்வி தான் படிக்கிறோம். ஏன்னா அரசு பள்ளிகள் இருக்கிறதுனா இலவசம் தானே, அரசு கல்லூரிகள் இருக்கிறதுனா இலவசம் தான். அதை தாண்டி தான் தனியாருக்கு போகிறாங்க. அப்போ தனியார் அது வந்து ஒரு சில இடத்துல வந்து ஊழல் முறைகேடுகள் இருக்கு. தனியார் கல்லூரிகளை அரசு கல்லூரிகளை சாகடித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வளர்க்கக்கூடிய சில 1-2 இடத்துல இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அரசு நிர்வாகத்தையும் நம்ம குறை சொல்லிடவும் முடியாது, அதை எதிர்த்தவும் முடியாது. இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அப்போ மாநில கல்வி வந்து மத்திய பட்டியலில் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த கல்வி என்பது மாநில பட்டியலில் வரணும். மாநில மாணவர்களுடைய உரிமை அப்போதான் பாதுகாக்கப்படும். அப்படி பாதுகாக்கும் போது தான் நமக்கு தேசிய தேர்வுகளில் நம்ம வந்து தேர்வாகக்கூடிய நிலை என்பது உருவாகும்னு என்னுடைய பார்வை. சரி, ஓகேண்ணா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்கள் அது இல்லாமல் இளைஞர்கள் குறிப்பாக சமூக ஊடகங்கள்ல அதிகமான அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. அதுல இருந்து இருக்கிற நன்மைகளை எடுத்துக்கிட்டு மட்டும் இல்லாம அவங்க தீமைகளையும் எடுத்துக்கிறாங்க. அதுல உங்களோட பார்வையில அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்க? இது வந்து என்னன்னா, கல்வி இப்போ சமீப காலமாக, அதாவது இது வந்து கோவிடுக்கு முன்னாடி கோவிடுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிரிக்கணும் இங்கே மாணவர்களுடைய தளத்தை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நடவடிக்கைகளும் கோவிடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நடவடிக்கைகளும் வேற ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 3 ஆண்டு காலம் ஒட்டுமொத்தமாக வீட்டிலேயே முடங்கி இருக்கும்போது சாதாரண பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டுனா கூட இந்தடையப்பா செல்ஃபோனை வச்சுக்கோன்னு சொல்லி தான் பெற்றவங்க தாய்ங்க நம்ம வந்து ஊட்டுறதுக்கான ஒரு பழக்கத்தை உருவாக்கிடும். இந்த உருவாக்குவதுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து இப்போ இது மாதிரி செல்போன் மூலமாக தவறான பாதைகளுக்கும் தடுமாறக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, இல்லை நல்ல பாதைகளுக்கு தேடி செல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மாணவர் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இது கல்லூரிகளில் போனால் நம்மளால் பார்க்க முடியும். கல்லூரிகளில் ஆசிரியர்களை எப்படி அணுகணுன்றது மாணவர்களுக்கு தெரியாத நிலைமை, மாணவர்களை எப்படி அணுகணும்னு ஆசிரியர்களுக்கு தெரியாத நிலைமை கூட இங்கே புதுச்சேரியில் இருக்குது. அப்போ மாணவன் யார் ஆசிரியர் யாருன்ற அந்த வேறுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாநிலத்தில், இந்த மாநிலன்றதை விட இன்னைக்கு பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இந்த மாற்றம் வந்து மாணவனிடம் வேணும், ஆசிரியரிடம் வேணும். மாணவனை வந்து அந்த கட்டுக்கோப்புக்கு இப்போ கொரோனா முடிஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆனதுனால ஒரு 2 ஆண்டுகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களை நம்ம வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் சந்திச்சுன்னு இருக்கு. ரொம்ப அட்டம்ப்டான மாணவர்கள் நிறைய பேரை வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து உருவாக்கியிருக்கு. அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக நான் பார்க்குறேன். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் சொன்னீங்க சோஷியல் மீடியாவில் பசங்களுக்கு பாதிப்பும் இருக்கிறதுனா இந்த மாதிரி பாதிப்புகளும் உருவாக்குறாங்க. அதில் நன்மைகளையும் எடுத்துக்குங்க, தீமைகளை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப எடுத்துக்காம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மாணவர்கள், அதாவது ஸ்கூல்ல இருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்னா குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அவங்களுக்கான இந்த பொருளாதாரத்தில் நம்ம எந்த மாதிரியானலாம் சொசைட்டியில் கூட ஒன்றிணைந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்ப பசங்க எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள குடும்பத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா அது குடும்பத்தால அவங்களால வாங்கி தர முடியாது. பெற்றோர்களாலேயோ இல்லை அவங்க உறவினர்களாலேயோ அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க பசங்களுக்கு வாங்கி தர முடியும். ஆனா அவங்க பண்ற கட்டாயத்தினால பசங்க அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறாங்க.
அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கான ஒரு தீர்வா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்லை இப்போ அதுக்கு முன்னாடிலாம் அந்த ஒழுக்க நெறிகள் சார்ந்த கல்வி வந்து பள்ளிச்சாலைகள் இருக்கும். அதே மாதிரி பெற்றோர் வந்து அதிக நேரம் வந்து பிள்ளைகளோடு செலவு செய்யக்கூடிய நேரம் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பேரண்ட்ஸ் வந்து அப்பா இல்லாட்டாலும் அம்மா யாராவது ஒருத்தவங்க பிள்ளைகளோட அதிகமாக பேசுவாங்க, பிள்ளைகளுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்குவாங்க, பிள்ளைகளை மனம் விட்டு பேச வைப்பாங்க, பிள்ளைகளுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிற அந்த சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு வந்து அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க. அப்படியே வீட்டில் இருந்து வந்தாருன்னா அப்பா ஒரு செல்ஃபோன் எடுத்துன்னு ஒரு ரூம் உள்ளார போயிடுறாரு. அவர் வந்து அங்கே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு உட்காந்துடுறாரு. அம்மா ஒரு பக்கம் உட்காந்துடுறாங்க. இப்போ அவங்க சமையல் கட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு பங்குக்கு அவங்களுடைய சோஷியல் மீடியாவுக்கு போயிடுறாங்க. இப்போ பிள்ளைங்களை வந்து என்ன, அவன் ஏதோ படிக்கிறான், ஏதோ வரான், இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்தியா, சாட்டியா, சரி போய் படி. அப்போ ஒரு அந்த அன்பு பாச அரவணைப்பு என்பதே ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை சமூகமாக இன்னைக்கு வந்து இந்த ஊர் மாறி இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகரமய மாவட்டத்தில் வந்து நம்ம பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த வீட்டில் இருக்குன்னு தெரியாது. அங்கே செத்தே கிடந்தாலும் நாத்தனா இருந்ததுக்கு அப்புறம் தான் இவன் போய் தூக்கி போகணும்னு நினைப்பான், நாகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நிலை வந்து இங்கே சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேற்றுமை. ஒரு ஆனால் ஒரு நம்ம வந்து கிராமமாக கூடி வாழ்ந்த நேரத்தில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டைனா கூட பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க கூட ஏன்பா அடிச்சுக்கிறீங்க, ஏன்பா சண்டை போடுறீங்க, நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரியவங்க வந்து தடுக்கிற நிலைமை அது. இன்னைக்கு அது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து என்னன்னா, நீ வந்து இந்த தெருவில் இருக்கிறான்னா அந்த தெருவில் வெளியூர் பையன் ஒருத்தவங்க வர்றதுக்கு யோசிக்கணும். ஆனால் இங்கே யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் தாக்கலாம், எந்த தப்பு வேணாலும் பண்ணுறான நிலை மாறினதுக்கான காரணம் அது வந்து இந்த நகரமயத்தில் நம்ம மாற்றம் என்பது தேவை, அறிவியல் என்பது தேவை, வளர்ச்சி என்பது தேவை. இருந்தாலும் உறவுகளை அரவணைக்கும் பண்பு என்பது இங்கே மக்கள் மத்தியில் குறைஞ்சிடுது. குழந்தைகளோடு நேரம் செலவிடுறது, குழந்தைகளோடு பேசுறது, குழந்தைகளை வந்து அவனுடைய மனநிலை தெரிஞ்சுக்கிறது, அவங்ககிட்ட அன்பு பாராட்டுறது, அவனிடம் இருக்கக்கூடிய அன்பை வந்து நம்ம திரும்ப பெறுறது, இந்த விஷயங்கள் குறைஞ்சதுன்னா இன்னைக்கு சமூகத்தில் இப்படி பெரிய ஒரு பின்விளைவுக்கு காரணமாக என்னுடைய பார்வையை நான் பார்க்குறேன். ஓகேண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் கிராமத்தில் சண்டை போட்டாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நகர்ப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை வந்தாலும் பார்க்குறாங்க, அது ஃபோனில் ஒரு வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி அதை அப்படியே இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் பசங்க கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க. ஓகேண்ணா. அடுத்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலே ரொம்ப தப்பு, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கூடாது, அது வந்து ஒரு சமூகத்துல ரொம்ப தப்பா பார்ப்பாங்க, அது கல்வி சார்ந்த நிறுவனங்களா இருந்தாலும் சரி, ஒரு வேலை சார்ந்த நிறுவனங்கள்ல பணிபுரிந்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டாலே தப்புங்கிற மாதிரி ஒரு பிம்பம் சமூகத்துல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது அந்த காலத்துல மட்டும் இல்ல, இந்த காலத்துலயும் அந்த மாதிரி இருக்கு. அதை பாக்குறவங்க கண்ணோட்டத்துல தப்பா தெரிஞ்சாலும் அவங்க பழகிற விதங்கள், அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிற பழக்க வழக்கங்கள், அவங்க மேல இருக்கிற ஈர்ப்புனால இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம். அது ஏன் சொசைட்டில அந்த மாதிரி ஒரு தப்பான பார்வையா பாக்குறாங்க? அதுல அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு பதில, ஒரு கருத்துக்களா நீங்க சொல்வீங்க? நீங்க அந்த காலத்துலன்னு சொன்னீங்க, அது எந்த காலத்துலன்னு எனக்கு தெரியல. உண்மையான தமிழருடைய பண்பாடு வந்து ஆணும் பெண்ணும் இந்த பெண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் கிடையாது. ஆணுக்கு வந்து அவனுடைய வீரத்தை கண்டும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை கண்டு ஒரு பெண் ஈர்க்கப்பட்டு அவள் காதல் திருமணம் தான் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டுடைய திருமணமே. இதனால வந்து பள்ளி கல்லூரிகளில் இப்படி ஒரு இது இருக்கு. என்னன்னா, நீ போய் அதை நீ வந்து நான் என்ன அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நோட்டு கொடுத்த, என்ன பேப்பர் கொடுத்த, இப்படி சீண்டும் போதே இல்லை. ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசக்கூடாது? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோ எஜுகேஷன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்கிட்ட வந்து பயங்கரமான ஒரு புரிதல் இருக்கும். ஆணும் பெண்ணும் ரொம்ப ஜோவியலாக இருப்பான், பழகுவான். ஒரு பெண்ணிடம் எப்படி நடந்துக்கணுன்ற நாகரிகத்தோடு அவன் இருப்பான். அதே ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து ஒரு ஆண் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளி, பெண் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளின்ற இடத்துலேருந்து வரும்போது அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணை பார்க்கும்போதே அது ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு பயங்கரமா. நீ இப்போ நிர்வாகம் வந்து இப்போ ஒரு கல்வி நிறுவனம், கல்விச்சாலை நிறுவனம், இல்லை குடும்பம் அப்பா அம்மாவாக இருந்தால் சரி, ஒரு பெண்ணிடம் எப்படி, நான் இதை முன்னாடி சொன்னாலேங்களா, அந்த அன்பு பாராட்டுறது, பேசுறது, குடும்பத்தோட டைம், இதெல்லாம் நீ அவன்கிட்ட செஞ்சிருந்தாலே ஒரு பெண்ணுக்கிட்ட அவன் எப்படி நடந்துக்கணுன்ற விஷயம் வந்து அவனுக்கு தானாக தெரிஞ்சிடும், தானாக புரிஞ்சிக்கும். இப்போ நீ போய் நெருப்பு இதை தொடாதன்னா அந்த நெருப்பை தொட்டு பார்க்கணும்னு ஒரு குழந்தையுடைய மனசு சொல்லும், நான் போய் அதை தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நீ அதில் வந்து இந்த சமூகம் வந்து திருந்தணும். இங்கே இருக்கக்கூடிய கல்வி மையமாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கட்டும், இவங்க திருந்தணும். நீங்கள் வந்து ஒரு ஆணோடு பேசினாலே தப்புனாக்கா ஒரு நட்பாக பேசலாம், நல்ல உறவாக பேசலாம், அண்ணன் தம்பியாக பேசலாம், சகோதரனாக பேசலாம், காதலனாக பேசலாம், காதலியாக பேசலாம். இதில் என்ன
நான் என்ன சொல்றேன், அது அவனுடைய வாழ்க்கை, அவன் தானே முடிவு பண்ண போறது அது. அப்ப நீங்க எடுத்த உடனே என்ன பண்றீங்கன்னா அதுல வந்து நீ என்ன காதலிக்கிறியா அப்படின்னு கேட்டா 10 தடவை அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் ஏன் நான் காதலிச்சேன் என்ன தப்பு அப்படின்ற மனநிலைக்கு தானா தள்ளப்படுவான். ஒரு 18 இயர்ல வந்து ஒரு 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 டீனேஜ். அப்ப அதுக்கு முன்னாடிலாம் 10 வயசு 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு இப்போ வந்து ஒரு 18 வயசு நீங்க கட்டாக வச்சிருக்கீங்களா, இந்த வயசுல ஒரு 5 வயது குழந்தைக்கு அந்த உணர்வு வந்து இருக்குன்னு சொல்றாங்க மருத்துவ ரீதியா. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணிடம் ஒரு பெண் பேசுறான்றது போது அது வந்து அது வந்து எந்த விதமான இருந்தாலும் அதை வந்து பெரியவங்க நினைச்சா, அந்த சமூகம் நினைச்சா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் நினைச்சா அன்பா அவனுக்கு புரிய வைக்க முடியும். இதை எப்படி கொண்டு போனோம்னா அவனை வழி நடத்தலாம். அப்ப நீ வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி இது லவ் நீ இப்படி பண்ற நீ பிரினாக்கா அவன் 16 வயசு ஆகுதோ இல்லையே எங்கேயாவது ஓடிடுறான். அப்புறம் போஸ்கோ கேஸ்ல அரெஸ்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உருவாகுது. அப்ப அந்த மாதிரி நெருக்கடி அந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வைக்கணும், அவனுக்கு தெளிவுபடுத்தணும். இது ஆண் பெண், இந்த வயசுல இது வரும், இந்த வயசுல இது வராது. ஜாலியா ஃப்ரெண்ட்லியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அவங்கள சந்தேகப்படாதீங்க, நம்புங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு மனிதன் மீது நம்ம வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த நம்பிக்கையை விட ஒரு பலமான சக்தி எதுவுமே கிடையாது. அப்ப குழந்தைங்க மேல நாங்க நம்புங்க. குழந்தைகளை நம்பி அவனை நம்பும் போது என் அப்பா அம்மா என்ன நம்புறாங்க, நான் எங்க அப்பா அம்மா நம்பிக்கைக்கு விசுவாசமா தான் இருக்கணும்ன்ற அந்த சிந்தனை வரும். அது ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். நம்பிக்கை வந்து ரொம்ப அழகானது. ஓகே, நீங்க சொல்றது அப்ப இது பெற்றோர்களுக்கும் முக்கியமா பொருந்தும். நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க உங்க பசங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க பிற்காலத்துல ஆணும் பெண்ணும் பழகும் போது நட்பாகவும் ஒரு நண்பர்களாக மட்டும் இல்லாம சகோதர சகோதரியை பழகுவாங்க அப்படிங்கறத நீங்க உங்க வார்த்தையால நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பசங்க நிறைய பேர் ஒரு காலத்துல வந்து கம்மியாக தான் இருந்தது. எஜுகேஷனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்சஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் கோர்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட மல்டிபிள் கோர்சஸ் இன்னைக்கு. அன்னைக்கு வந்து என் பக்கத்து வீட்டுக்காரன் இது படிச்சுட்டான், அதனால நீயும் அவனை விட அதிகமாக தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அந்த பொருத்தமில்லாத கல்வியை மாணவர்களுக்கு திணிக்கும் போது அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அவங்க இந்த சமுதாயத்துல சந்திக்கிறாங்க அப்படிங்கறது உங்க கருத்துக்கள். நம்ம பாண்டிச்சேரியில அரசு மையத்தின் மூலமாக உருவாக்கக்கூடிய கல்வி சேர்ப்பே வந்து தவறான ஒரு வழிமுறையில் தான் இருக்கு. ஏன்னா சென்டாக் வந்து ஒரு அருமையான திட்டம். நம்ம சென்டாக் மூலமா தான் கல்லூரி சாலைகளுக்கு பள்ளியிலிருந்து மாணவர்களை கொண்டு போறோம். ஒரு தனிநபர் ஒரு மாணவனை வந்து நீ இதை தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்றதுன்றது தப்பான ஒரு விஷயம். அவன் எதை படிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த ஆர்வத்தை நோக்கி அவன் பயணிக்கும் போது தான் அதில் வந்து அவன் மிகப்பெரிய வந்து வெற்றியை அடைய முடியும், அதில் வந்து சாதிச்சு காட்ட முடியும். ஆனால் இன்னைக்கு ஆர்வத்தை விட இங்கே இருக்கக்கூடிய சமூகம், தன் பெற்றோர், தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய தன் ஆசிரியர்கள், நீ யாரை முடிவு பண்ண, நீ என்ன படிக்கணுன்றதை நீ முடிவு பண்ற, நீ திணிச்சுனே இருக்கிற. குழந்தை பிறந்தவொடனே தொட்டியில் போடும்போது நீ என் பிள்ளை இன்ஜினியர் நீர், என் பிள்ளை டாக்டர் நீர். அப்ப நீ இந்த சிந்தனையை வந்து மண்டையில வந்து அந்த பசங்களுக்கு ஊத்துறீங்க. இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, 12th முடிச்சுட்டு போனா அங்க வந்து ஒரு 4 அதிகாரி கம்ப்யூட்டர் வச்சுன்னு உட்காந்துறாங்க. அவங்க வந்து எப்பா நீ போய் ஹிஸ்டரி படி, நீ போய் தமிழ் படி, உன் மார்க்குக்கு இவ்வளவுதான் படிக்க முடியும், உன் மார்க்குக்கு இவ்வளவுதான் படிக்க முடியும்னு அந்த பிரிவு. ஏன்னா நான் வந்து 10th வந்து ஒரு 460 மார்க் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் 12th வந்து என்னன்னாக்கா டோட்டலா வந்து கம்மியா எடுக்கிறேன், எல்லாத்துலேயும் பார்டர் பாஸ். அதனால எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு நான் 10th படிச்ச பையன் ஏன் 12th படிக்கல, நான் திரும்ப டிகிரி போயிட்டு ஏன் என்னால் படிக்க முடியாது? அப்ப எனக்கு விருப்பமான கல்வி என்பது வேணும், நான் விரும்பிய கல்வி படிக்கணும். அப்ப அந்த விரும்பிய கல்விகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத மாணவர் மத்தியில வந்து நம்ம புரிதலை உருவாக்கணும். அதை விட்டுட்டு இப்ப நிறைய முறைகள்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த நம்ம பேசுன அந்த தேசிய கல்விக் கொள்கையை எடுத்துங்களேன். அதுல வந்து 8ஆவதுல வந்து நீ உன்னை முடிவு பண்ணிட்டு நீ இதுக்கு மேல பாஸ் ஆக முடியலனாக்கா உனக்கு எந்த கல்வியை சார்ந்து போனோமோ நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சில வரிகள் இருக்கு. அப்ப 8ஆவது வந்து நான் வரும்போது எனக்கு அதிகபட்சமா நான் பார்க்கக்கூடிய ஹீரோ யாரா இருப்பானா என்னுடைய அப்பாவா இருப்பான். என் அப்பா ஒரு சைக்கிள் மெக்கானிக்கா தான் நான் சைக்கிள் மெக்கானிக் ஆகணும்னு சொல்லுவேன். எங்க அப்பா பைக் மெக்கானிக்கா தான் நான் பைக் மெக்கானிக் ஆகணும்னு. எங்க அப்பா கொத்தனார் வந்தா நான் கொத்தனார் ஆகணும்னு சொல்லுவேன். இப்ப இது சார்ந்த நான் உன்னுடைய கல்வியை பிரிக்கிறேன்றீங்க, இது வந்து முறை கிடையாது. நான் படிக்கணும், என்னை வந்து என்னுடைய கல்வி என்னுடைய தளத்துக்கு கல்விக்கு ஏது இல்லை. அப்ப நான் ஓடினே இருக்கணும். அந்த ஓட தான் எனக்கான கல்வி தளங்கள் என்னுடைய பாதைகள் வந்து திறந்துனே இருக்கும். அதன் மூலமா தான் வெற்றி அடைய முடியும். எனவே வந்து இதுதான் படிக்கணும்ன்ற அந்த நிர்பந்தத்தை வைப்பது என்பது ரொம்ப தவறான விஷயம். அந்த தவறான விஷயம் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் பரவி இருக்கு. ஏதோ இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய உயரிய கல்வியும் மருத்துவம் மட்டும்தான்ற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கு.
இன்னைக்கு எத்தனையோ மருத்துவம் படிச்சுட்டு சாதிக்காத விஷயங்கள்ல ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த நிறைய பேர் உலக நாடு முழுவதும் போய் தமிழ்நாட்டிலேருந்து போய் சாதிச்சுன்னு இருக்காங்க. இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களை எவ்வளோ பேர் சாதிச்சுருக்காங்க. அதை சிந்திக்கணும். நம்ம சிந்திச்சோன்னா அவனுடைய கல்வி சுதந்திரமாக அவன் படிக்கிறதுக்கு அவனுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப டீட்டெயிலாக மாணவர்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் பொருளாதார சிக்கல்கள் மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமானது பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அவன் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறான். அந்த வேலைக்கு போய் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சேலரி போதுமானதாக இல்லை. அந்த சேலரியை வச்சு அவன் குடும்பத்தையும் ரன் பண்ணணும், அவனோட ஹாப்பினஸையும் அவன் பார்க்கணும். அது ரெண்டுமே அவனுக்கு ஃபுல்ஃபில் ஆகாம அவன் ஏதோ ஒரு தப்பான பாதையில அவன் போறானா அப்படிங்கன்னா அந்த பசங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல முடியும்? இன்னைக்கு புதுச்சேரியில நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி போன்ற நான் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் எடுத்துங்க. எத்தனை பேர் இரவு நேரங்களில் பார்ட் டைமில் ஹோட்டலில் சப்ளையர் வேலை, திருமண மண்டபங்களில் சப்ளையர் ஒர்க் சொல்கிறேன். நான் இதை போய் செய்கிறான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய வருமானம் தேவை, என்னுடைய குடும்பத்துடைய வருமானம், என் தங்கச்சி படிக்கிறா, அக்கா படிக்கிறான், அதனால் பொறுப்பற்றவங்களாவே இந்த மாணவ சமுதாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் வந்து ஒரு முத்திரை குத்துறாங்க. அது வந்து தப்பான ஒரு விஷயம். அவனுக்கு வழிகாட்டுதல் சரியா இல்லைன்றது தான் இங்கே ஒரு பிரதானமான பிரச்சனை. நீங்கள் பொருளாதாரம் மிகப்பெரிய அடக்குமுறையை நம்ம பிறந்ததுலேருந்தே சந்திச்சுன்னு தான் இருக்கோம். ஏன்னா இங்கே பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது இங்கே இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்தே வளர்ந்துருக்கு. நம்ம ஆண்டாண்டு காலமாக இதை அனுபவிச்சுன்னு இருக்கிறோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வில். அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது தன்னுடைய கல்வி மட்டும்தான் அவனுக்கு ஒரு பொருளாதார மாற்றத்தை தருணும் போது அந்த கல்வியை முறையாக நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அவனுடைய பொருளாதாரத்தில் மாற்றமும் அவன் சமூக விடுதலையும் அவனுக்கு கிடைச்சிடும். அப்போ சமூக விடுதலையும் பொருளாதார மாற்றமும் தான் அந்த மாணவனை உருவாக்கணும். அதுக்கான மிக பிரதானமான ஆயுதம் என்பது கல்வி. அந்த கல்வியை கொடுக்கணும் நம்ம. ஓகேண்ணா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே தமிழ்நாடு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மாணவர்கள் ரொம்ப அதிகமாக வேர்ல்டில் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் பாப்புலேஷன்ஸில் யங்ஸ்டர்ஸ் பீப்புள்ஸில் அதிகமாக இருக்காங்க. அதில் தமிழ்நாடு புதுச்சேரியும் முக்கிய பங்குகள் வகிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த 2K கிட்ஸ் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மாணவர்கள் நலன் சார்ந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வெளியே ஃப்ரீடமாக அந்த எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துல இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு யாருமே அந்த மாரி வரலையோ, இப்போ இருக்கிற பசங்க அந்த மாரி யாரும் எதிர்த்து வெளியே வராமல் ஒரு சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோனை எடுத்து வீடியோ போட்டு அதிலே பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்லைங்களா? அது அந்த இதையும் கம்பேர் பண்றப்ப இது ரெண்டுத்துல எது வேல்யூபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களை ஒரு போராட்டத்துக்கு அழைத்து வர்றதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஒரு மாணவர் அமைப்பு தலைவராக நான் சொல்றேன், ஓகேங்களா? இன்னைக்கு நினைச்சா கூட நாளைக்கு நீங்க நினைக்கக்கூடிய அதே போராட்டத்தை இந்த மண்ணில் நடத்த முடியும். இன்னைக்கு அது நடத்தாததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த கோவிடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கல்வி சிதைப்பு என்பதுதான் இங்க ஒரு பெரிய விஷயம். இதற்கு பிறகு அவன் என்னன்னா உளவியல் ரீதியாகவே இங்க இருக்கக்கூடிய அரசின் மூலமாக அரசுடைய கட்டுப்பாட்டு வலைகளுக்குள்ளார கொண்டு வரக்கூடிய ஒரு கல்வி இங்க இருக்கு. சாதாரணமா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த ஒரு கல்லூரி மாணவனும் ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு எல்லாத்துலேயும் அசைன்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சு எல்லாத்தையும் மதிப்பெண்ணில் குறைப்போன்னு சொல்லிட்டு நிர்வாகங்கள் பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலை மாணவர்களுக்கு கொடுத்துன்னு இருக்கு. அந்த காரணம் தான் மாணவன் தன்னுடைய உரிமைக்காக வீதிக்கு வராமல் இருக்கிறானே தவிர, மாணவர்கள் பொங்கி எழுந்தால் அது எந்த ஒரு கோட்டை மேடாக இருந்தாலும் அது உடனடியாக குப்பை மேடாக மாறிவிடும். எனவே அதற்கான காலத்தை நோக்கி அது போயின்னு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தங்களை நம்ம மாநிலம் சந்தித்து கொண்டிருக்கிறது. நேரடியாக அவனுடைய கல்வி என்பது பறிக்கப்பட்டிருக்கு, நேரடியாக அவனுடைய மொழி என்பது அழிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மொழி சிதைப்பு ஒரு ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு அமைச்சர் சொல்றாரு, நீ இதை ஒதுக்கி கொடுத்தாதான்டா நீ இந்த மொழியை ஏத்துனாதான் உன் மாநிலத்துக்கு நிதி கொடுப்போன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வருத்தமான விஷயம் வச்சுங்க. ஆமா, இன்னைக்கு இப்ப பாருங்க, நம்ம குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தோடனே ஒருவனுக்கு ஒருத்தி இன்னொருத்தருக்கு ஏன்னா குழந்தையெல்லாம் பிறப்பு எல்லாத்தையுமே குறைச்சிக்கணும். ஆனால் இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களவை எம்பியுடைய பட்டியலை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்குது ஒன்றிய அரசு. அப்போ 31 எம்பி பாண்டிச்சேரிக்கு எம்பி இருப்பாங்களா நானே தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை இங்கே உருவாகி இருக்கும்போது
இது இது எல்லாமே வந்து எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அடக்குமுறைக்குள்ளார ஒரு வட்டத்துக்குள்ளார சிக்கின்னு இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம எல்லாரும் வெளியில வரணும்னாக்கா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வெளியில வராத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு. அது உடையும் காலம் வந்து வெகு தூரத்துல உடையும் போது அந்த எழுச்சியை வந்து இந்த மாநிலம் சந்திக்கும். கடைசியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, போதை சார்ந்த பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அது நம்ம அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது, மாணவர்களையும் குறை சொல்ல. ஆனா அந்த சுச்சுவேஷனுக்கு மாணவர்கள் தள்ளப்படுறாங்க. அவர்கள் சுத்தி இருக்கிற சொசைட்டியா இருந்தாலும் சரி, அவர்கள் கூடி இருக்கிற நண்பர்களை சுத்தி இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்துக்குள்ள அவங்க போனாங்கன்னா ஃபைனலா அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த சொசைட்டிக்குள்ள அவங்கள பிம்பமா அவங்கள கட்டமைக்குது அப்படிங்கிறது உங்களோட பார்வையில்? இல்லை, இது ஒரு வழி நிறைந்த ஒரு செய்தி தான். இது வந்து பல கல்லூரிகள் நம்ம வந்து சந்திக்கிறோம். பல கல்லூரிகளில் இது மாதிரியான போதை பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக இருந்துன்னு தான் இருக்குது. இதை வந்து தகவல் தெரிவிக்கும் போதெல்லாம் வந்து அரசாங்கத்திட்ட சொல்கிறோம், காவல்துறைகிட்ட சொல்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம். பல கல்லூரியில் இது மாதிரி பிரச்சனை இருக்குது. நாங்கள் வந்து சில கல்லூரிகளில் தொலைபேசி நம்பரை எழுதி போதைப்பொருள் விற்கிதுன்னு சொல்லிட்டு எழுதி போட்டால் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி சில கல்லூரிகளில் போதைப்பொருள் விற்கிற தகவல் தெரிஞ்சு காவல்துறையிடம் சொல்லி ரைடு நடத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு இடங்களில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து ஒரு சமூக மாற்றம் உருவாகணும். இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் இதன் மீது அக்கறை கொள்ளணும். இன்னைக்கு ஒருவன் வந்து அவன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் தான் அவனை மாற்றுறது. ஒருத்தன் வந்து ஒரு கல்வியாளர் இருக்கிறான்னா அவன் நல்ல கல்வியாளராக மாறுறான், அவங்களுடைய வழிகாட்டுதல்ல. ஒருத்தவன் நல்ல அரசியல் தலைவரோடு இருக்கிறான்னா அரசியல் தலைவராக மாறுறான், ஒரு இயக்கவாதியாக இயக்கவாதியாக மாறுறான். அது மாதிரி ஒரு ரவுடிகளோடு போய் இணையும் போது அந்த ரவுடிகளாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவனுடைய தடுமாற்றம் தான் அது அவனை சொல்லி குத்தமா யாரை சொல்லி குத்தம் கேட்டீங்கன்னா நான் சமூகத்தை தான் குற்றமாக சொல்லுவேன். இது ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று சேர்ந்து தடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது, தலைமுறைக்கு ஆபத்தானது. இந்த போதைப் பொருள் போன்ற விஷயங்களை விற்கக்கூடிய ஒரு நபர்கள் வந்து சரியா இருக்கணும். அவங்க இது மாதிரியான விற்பனைகளை தன்னுடைய பிள்ளைகளும் பாதிச்சிடக்கூடாதுன்ற எண்ணத்தோட அதை தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியில் வரணும். இது எல்லாரும் அது சார்ந்த புகார்களை அறியணும். ஓகே, இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிள் டைமை மாணவர்களுக்கு உங்களோட சிறந்த கருத்துக்களையும் அவரோட பெற்றோருக்கான அறிவுரைகளையும் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் வளரார் வேலையை இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களை வேலை வாய்ப்பு பெற்று தந்தது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு பகுதியில் பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி எல்லாருக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வள்ளலார் வேலைவாய்ப்பு மையம், சேவை மையம் இன்னைக்கு திரும்ப இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு சிந்தனையோடு இந்த விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு இதை வந்து நான் பாராட்டுறேன். இதற்கு மிக முக்கியமாக மூலக்கருவாக உங்களுக்கு எல்லாரையும் வந்து ஒரு அரவணைத்து ஒரே ஒரு ஊடகத்தில் சந்தித்த ஒரு விளைவாக உங்களை வந்து தத்தெடுத்து இந்த இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வழிவகுத்து கொண்டு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நடிகர்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு சமூக சிந்தனைவாதி, ஒரு போராளி விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வணங்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.